என்னை நீ மறவாதே. பாடுவான் பாடுவான். என்னை நீ மறவாதே அங்கைய கண்ணி, என்னை நீ மறவாதே அங்கைய கண்ணி, என்னை நீ மறவாதே மறவாதே. நாட்டினிலே மக்கள் வாழ்வு சிறந்திட நலங்கள் எல்லாம் தந்து அருளுமையவளே. நாட்டினிலே மக்கள் வாழ்வு சிறந்திட நலங்கள் எல்லாம். ரெண்டு காரி படுத்துக்கிற பாரு. பாட்டினிலே இசை குட்டியன கழுத, பாட்டினிலே இசை குட்டியன கழித்த வைந்தமிழ் செல்வியே பாண்டியன் மகளே, வைந்தமிழ் செல்வியே பாண்டியன் மகளே. என்னை நீ மறவாதே அங்கையர் கண்ணி, என்னை நீ மறவாதே மறவாதே மறவா. அற்புதமான இடம், அழகான இடம், சிறப்புக்குரிய அவருடைய இடத்திலும் பார்க்கின்ற பொழுது நின்று கொண்ட இடத்திலும் உணர்ச்சியும் நேரில் பல செழிப்பையும் பார்க்கின்ற பொழுது அளவில்லாத மகிழ்ச்சி உண்டாகிறது. ஆகா, எத்தனை அற்புதமான இயற்கை எழில், எத்தனை சிறப்பெல்லாம் பார்க்கின்ற பொழுது, அதிலும் இந்த நந்தவனத்தை பார்க்கின்ற பொழுது என்ன அழகாக இருக்கின்றது. ஆக மனிதர்கள் வாழக்கூடிய போல் தெரிகின்றது. மனிதன் சொல்லக்கூடியவன் வெட்டு கொடுத்து வாழ வேண்டும். வெட்டு கொடுத்து வாழ்ந்தால் கெட்டு போவதில்லை. கெட்டு போவர்கள் வெட்டு கொடுப்பதில்லை அப்படி சொல்லுவாங்க. வாழ்க்கையில் பிறந்திருக்கிறோம், பிறப்பு எப்படி உண்மையோ அதே போல இறப்பு உண்மை என்பது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்கணும்னு ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்ன போல வாழ்க்கையில் பிறந்திருக்கிறோம், இந்த மண்ணில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த மண்ணில் எத்தனை பேர் வாழ்ந்தார்களோ இனிமேல் எத்தனை பேர் வாழப்போகிறார்களோ. மண்ணாண்டவர் கோடி மலையாண்டவர் கோடி என்ற மாதிரி கொஞ்ச நாள் வாடகை வீடு மாதிரி இருந்துட்டு காலி பண்ணி போண்டியதேன். அதுக்கெல்லாம் பார்த்தா நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆளுன்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கும் பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா வருகின்ற பொழுது எதையுமே கொண்டு வரல, போகிற பொழுது எதையுமே கொண்டு போகிறது கிடையாது. கடைசியாக கூட வர்றது ரெண்டே ரெண்டு, ஒன்று நாம் செய்த பாவம், இன்னொன்று நம்ம செஞ்ச புண்ணியம். இதான் கடைசியாக கூட வரும். நம்மளை அறியாமல் பாவமும் பண்ணலாம், நம்மளை அறியாமல் புண்ணியமும் பண்ணலாம். ஏன்னா யதார்த்தமாக சாப்பிட்ற மிச்சம் இப்படி அள்ளிப்பட்டோம்னா எத்தனையோ ஜீவராசி சாப்பிடுச்சுன்னா புண்ணியத்துடைய கணக்கு. யதார்த்தமாக நடந்து போகிறோம், தெரியாமல் ஒரு எருமை மிதித்து கொண்டுடுறோம், பாவத்துடைய கணக்கு. ஆக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் என்ன பாவம் பண்ணுறோம், என்ன புண்ணியம் பண்ணுறோம்ன்றத ஒவ்வொருத்த பேரில் எழுதுறதுக்கு ஒரு ஆளை நியமனம் பண்ணியிருக்கு. அன்றாடம் ஒவ்வொருத்த பேர்லையும் அவர் எழுதிடுவார். இங்கே உள்ள விசாரணையில் பண பலத்தில் அதிகார பலத்திலெல்லாம் தப்பிச்சிட்டாலும் கூட மேலே ஒரு விசாரணை இருக்குது, அந்த விசாரணையில் யாரும் தப்ப முடியாது. அதனால் முடிஞ்சளவு மனிதன் மனிதராக வாழ வேண்டும், தான தர்மங்களை செய்ய வேண்டும். காரணம் என்னென்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ தானங்கள் இருந்தாலும் கூட உலகத்திலே சிறந்த தானம் அன்னதானம். பசின்னு யார் வர்றாங்களோ அவங்களுக்கு சாப்பாடு போடணும். ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, அது கர்ணன் கூட எத்தனையோ தான தர்மங்கள் பண்ணாலும் கூட அவன் இறந்து சொர்க்கத்துக்கு போகிற பொழுது பசின்னு துடிச்சானா. அவன் என்னன்னு பார்க்குற பொழுது எல்லா தர்மமும் பண்ணியிருக்கேன், தானம் பண்ணியிருக்கேன், சோறு போடலை யாருக்கும், அதனால தானே உனக்கு பசிக்குது அப்படின்னு. இருந்தாலும் உனக்கு ஒரு புண்ணியம் இருக்குது. ஒருத்தர் சோறு சாப்பாடு வேணும்னு கேட்டு வரையில்
அன்னச்சத்திர எகன இருக்கின்ற பொழுது இந்த அருகன உன்னுடைய விரலால கையை நீட்டி காட்டின அந்த புண்ணியம் உன்னுடைய விரலிலே உண்டு. விரலை மட்டும் அப்படி வாயில வச்சுக்கிடானோன்னா பசி அடங்குச்சா. அந்த மாதிரி உலகத்தில் எத்தனை தர்மம் பண்ணாலும் ஆக பசி எனது உலகத்தில் போதும்னு சொல்றது சாப்பாடு மட்டும்தான். வேற என்ன கொடுத்தாலும் சரி, யாராவது போதும்னு சொல்லிக்கோமா, சாப்பாடு ஒன்றுதான் முடிஞ்சுச்சுன்னா போதும் போதும் அப்படின்னு சொல்கிற வார்த்தை. அதனால் ஏன்னா ஒரு 7,000 பேத்துக்கு சாப்பாடு விட முடியுமான்னா முடியும். ஒரு கையில் சர்க்கரையை வாங்கி ஒரு எறும்பு குழியில் விட்டணும்னா 1000 என்ன 2000 எறும்பு சாப்பிடுச்சுன்னா அந்த புண்ணியமெல்லாம் நம்மளை வந்து சேரும். முடிஞ்ச அளவு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். ஏன்னா இறந்தவர்களுக்கு சிலை வைத்து மாலை போடுவதை விட ஒரு ஏழைக்கு இலை வைத்து சோறு போடுவது சிறந்தவன் சொல்லிக்காங்க. அதனால மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்ற தன்மையிலே ஆக எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்க்கின்ற பொழுது எந்த விதத்திலே அடி என்றால் மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதர் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. இனிய குயிலின் குரல் போலே இசையும் அழகாய் பாடுகிறார். எருதுகள் போலே வண்டிகளை இழுத்து கொண்டு ஓடுகிறார். எருதுகள் போலே வண்டிகளை இழுத்து கொண்டு ஓடுகிறார். வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகிறான். வனத்தில் வாழும் பறவை போல் வானில் பறந்து திரிகிறான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. கொள்ளும் பாம்பின் கொடும் விஷத்தை கொள்ளி கொடுக்க தெரிந்து கொண்டான். உள்ள அறிவோர் தந்திரத்தால் கொடியை கெடுக்க புரிந்து கொண்டான். கொள்ள நரிபோல் தந்திரத்தால் குடியை கெடுக்க புரிந்து கொண்டார். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலக்கி வாங்க தெரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலக்கி வாங்க தெரிந்து கொண்டார். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதர் எல்லாம் தெரிந்து கொண்டால், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. ஆக மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதிலே பெருமையான பெருமையை எடுத்து பார்க்கின்ற பொழுது அழகான அருமையான இடமாக இருந்தாலும் கூட எதுக்கு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை முதல்ல தெரிஞ்சுக்கணும். காரணம் என்ன, தூண்டி ஓடுறவனுக்கு மீன் கிடைக்கும், மீனுக்கு புழு கிடைக்கும், புழுவுக்கு என்ன கிடைக்கும், தூண்டி ஓடுறவனுக்கு மீன் கிடைக்கும், மீனுக்கு புழு கிடைக்கும், புழுவுக்கு என்ன கிடைக்கும், புழு நினைக்குமா, நீங்களா ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டீங்க, எனக்கும் கிடைக்கும். இதே மனிதன் இறந்து மண்ணுக்குள்ளே புதைக்கிற பொழுது நான் போய் அவனை சாப்பிடுவேன் அப்படின்னுமா. அந்த மாதிரி எதுவுமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, எதையுமே கொண்டு வரல கொண்டு போகிறதுக்கு. ஆமாம், அதனால் பெருமைக்கு வேணால் சொல்லலாம், இங்கே வாங்கியிருக்கேன் இங்கே வாங்கியிருக்கேன் அதை வாங்கியிருக்கேன் இடத்த வாங்கியிருக்கேன் வயலை வாங்கியிருக்கேன் வரப்பு வாங்கியிருக்கேன்னு சொல்லலாம். இருந்தாலும் கூட எதுவும் நிரந்தரம் இல்லாது, அதுதான் நம்மளை வாங்கும், நம்ம தான் அதுக்குள்ளே போகணும். ஆமாம், நம்ம அதை வாங்க போகிறது கிடையாது. அதனால் இதே ஒரு கவிஞன் சொன்னா, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, மண் தான் கடைசியில் ஜெயிக்கிறது, இதை மனந்தான் ஒப்புக்கொள்ள மறுக்கிறது அல்ல. அந்த மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்ற தன்மையிலே ஆக பெருமையான பெருமையை இடத்தை பார்க்கிற பொழுது அழகான அருமையான இடமாக இருந்தாலும் கூட விண்ணிலா வைக்கிற மரங்களும் கண்ணைக்கவர் வண்ணன் மலர்களும் சோயன ஒலிக்கு அறிவியல் ஓசையும் சொருதுவட்ட வண்டிகளின் ஆதமும் பலத்த பழமியது பறந்து விரைந்து ஓடி பாயும் பசுங்களையும் படர்ந்த வழியில் மனிதனுக்கு வழித்தொழியும் எண்ணற்ற ராகவன நிலைக்கு தெரியும் என்று கண்ணை கவரும்
கால் கீழே ஓசியெல்லாம் பார்க்கிற பொழுது மிக அற்புதமா அழகா இருந்துட்டாலும் கூட மலைகளையும் நதிகளையும் பார்க்கிற பொழுது அழகா இருந்தாலும் அதிலும் அந்த காவிரிக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய நல்ல உங்க எல்லோரும் எங்க முன்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு உழைக்கும் தோழர்களே ஒன்று கூறுங்கள் உலகம் நமது என் சிந்து பாடுங்கள் உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் ஏடு வெள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாடு பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் பாடும் ஏழை மலர்ந்த முகர் பார்க்கும் போது இன்பம் நாம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போது இன்பம் பாடு மேலே மலர்ந்த முகத்தை பார்க்கும் போது இன்பம் பேராசையால வந்த துன்பம் சுயநலத்தில் பிள்ளை ஆசையால வந்த துன்ப சுயநலத்தில் பிள்ளை சுயநலம் இருக்கும் நெஞ்சு அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு காற்றும் நீரும் வாழும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது காற்று நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாடு நதியை போல நாமும் நடந்து பயந்தர வேண்டும் கடலை போல விரிந்த இதையோ இருந்திட வேண்டும் நதியை போலே நாமும் நடந்து பயந்தர வேண்டும் கடலை போலே விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வானமோடு பிறருக்காக அழியிட வேண்டும் வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும் விளங்கிட வேண்டும் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு நல்ல உங்க எல்லோரும் எங்க முன்னாலே நல்ல உங்க எல்லோரும் நம்ம முன்னாலே நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு நன்றி 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 ஆக அருமையான இடத்தை பார்க்கின்ற பொழுது நார ஒரு இடம் என்ன மாத்தான் இருக்க வேண்டும் அப்படி என்றால் ஏதேனும் சத்தம் வேணுமா வேணுமா ஒட்டு கவனித்து பார்க்கலாம் சத்தம் ஆலோலம் சோ என்று சொல்லக்கூடிய ஒரு கானம் இடையே நினைத்து ஆலோலம் சோ அடியை செபாடி கொண்டிருக்கின்றாள் குரலுக்கு சொந்தக்கார பெண் வள்ளியாத்தான் இருக்க வேண்டும் வள்ளியனுடைய மாதரசி வந்ததினால் இந்த சிறப்பா இடத்தினால் வெள்ளிக்கு சிறப்பா அப்படி நம்ம பார்க்கின்ற பொழுது வருகை பார்த்தால் பெருமையான வருகையா இருந்தாலும் கூட
இந்த பெண்ணுடைய குரலை பார்க்கின்ற பொழுது இனிமையான குரலாக இருந்தாலும் கூட ஆக எந்த விதத்தில் இந்த பெண்ணை பார்க்க வேண்டும், பள்ளியிடத்திலே பார்த்து பேச வேண்டும், காதல் வசனங்கள் பேசி காதல் கீதங்கள் பாட வேண்டும். எந்த தன்மையிலே எந்த விதத்திலே எப்படி காதல் கீதங்கள் பாட வேண்டும் அப்படி என்றால் சசகனி சபானி சாசா சச சமகனி சபானி சாசா நீ சச ப ப ப ப பாதமமா மம கம கம கமனி சகரி சனி சப்த சுர தேவி உணரு நீ எண்ணில் வருதான மருளு நீ அழகில் மமனாவில் வாழும் என் கழிவில் ஒளி தீபம் கிழக்கு கவிதை அரங்கேறும் நேரம் வளர்கடைகள் பரிமாறும் தேகம் இனி நாளும் கல்யாண ராகம் கொண்ட நினைவு சங்கீதமாகும் கவிதை அரங்கேறும் நேரம் பார்வை உன் பாதம் தேடி வரும் பாவை என் ஆசை கோடி பார்வை உன் பாதம் தேடி வரும் பாடல் என் ஆசை கோடி நீ காமன் பல்லாக்கில் ஏறி நாம் கலப்போ உல்லாச ஊரில் உன் அங்கம் தமிழோடு சொந்தம் இனி என்றும் திகட்டாத பந்தம் கவிதை அரங்கேறும் நேரம் வளர்கலைகள் பரிமாறும் வேகம் கைகள் பொன்மேனி கலந்து மலர் பொய்கை கொண்டாடும் இருந்து கைகள் பொன்மீனி கலந்து வரும் பொய்யை கொண்டாடும் இருந்து நீ சொர்க்கம் வேறொன்றியதற்கு எந்த சுகமும் ஈடில்லை இதற்கு மனம் கங்கை நதியான் உவகை இனி எங்கே இமைமோடு இளமை கவிதை அரங்கேறும் நேரம் மலர் கலைகள் பரிமாறு தேகம் நீரில் நின்றாடும் போதும் சூடும் நெருப்பாய் என் தேகமாகும் நீரில் நின்றாடும் போது தொடு நெருப்பாய் என் தேகமாகும் அது நேரில் நீ வந்த மாயம் அந்த நிலைமை எப்போது மாறும் என் இளமை மலை மேல் மானால் உன் இதயம் குளிர்வார் காணும் கவிதை அரங்கேறும் நேரம் வளர்கலைகள் பரிமாறும் தேகம் நாளும் கல்யாண ராகம் இனி நாளும் கல்யாண ராகம் கொண்ட நினைவு சங்கீத பாகம் கவிதை அரங்கே நேரம் ஆக இந்த இடத்திலே காதல் கீதங்கள் பாடுனாலும் கூட ஆக பெண்ணினுடைய அழகை பார்க்கிற பொழுது அருமையான அழகாக இருந்தாலும் கூட மத்திக்கத்தை பாடு ஒரு மத்திக்கத்தை ஆக இந்த இடத்திலே அழகாக இசை பாடினாலும் கூட ஆக இந்த இடத்தினுடைய தன்மையை பொறுத்து ஆமா பாடுப்பா நாம் நினைக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே வீர விளைஞ்ச பூமியிலே ஆலமரம் 2 அதில் சின்ன மருது பெரிய மருது பேர்களுமே 2 சின்ன மருது பெரிய மருது பேர்களுமே 2 வீரம் நிறைந்த பூமியிலே ஆலமரம் 2 பூமியிலே ஆலமரம் 2 அது சின்ன மருது பெரிய மருது பேர்களுமே 2 சின்ன மருது பெரிய மருது பேர்களுமே 2 அகமுடைய வம்சத்திலே
அற்புதமாய் உதித்தவர் அகமுடைய வம்சத்திலே அற்புதமாய் உதித்தவர் அகமுடைய வம்சத்திலே அற்புதமாய் உதித்தவர் அஞ்சாத சிங்கம் என்று அன்பாக வாழ்ந்தவர் அஞ்சாத சிங்கம் என்று அன்பாக வாழ்ந்தவர் அஞ்சாத சிங்கம் என்று அன்பாக வாழ்ந்தவர் பூமியில ஆலமரம் 2 சின்ன மருது பெரிய பேர்களுமே 2 எங்கள் சின்ன மருதி பெரிய மருதி பேர்களுமே 2 பழனியப்பன் சேர்வை பெற்ற மாங்கான உத்தமர் தெய்வமே பழனியப்பன் சேர்வை பெற்ற மாங்கான உத்தமர் பாரெல்லாம் போற்றுகின்ற மருது பாண்டி என்பவர் பாரெல்லாம் போற்றுகின்ற மருது பாண்டி என்பவர் வீர விளைஞ்ச பூமியில ஆலமரம் 2 மருது பெரிய மருது பேர்களுமே 2 எங்கள் சின்ன மருதி பெரிய மருதி பேர்களுமே 2 அங்களை நன்றி 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 ஆக மருதுபாண்டியர்களை திட்டாலும் கூட ஆக பெருமையான இப்படி இடத்தை பார்க்கிற பொழுது அழகான அருமையான இடமாக இருந்தாலும் கூட இந்த இடத்திலே ஆக தாயாகப்பட்ட அந்த தாயாகப்பட்டவளை நினைக்க வேண்டும் உரப்புலி அங்காளேஸ்வரி என்ற தன்மையிலே ஆக நினைக்க வேண்டும் காரணத்தால கருவாவு இருக்கலாம் கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறியே கசிந்துருகும் மனத்தினிலே இசைந்திருக்கும் மகமாயி அங்காள ஈஸ்வரி ஒரு புலி அங்காள ஈஸ்வரி கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகோ மனதினிலே இசைந்திருக்கோ மகமாயி மகமாயி அங்காள ஈஸ்வரி கருவாயிர் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி ஒட்டங்குளத்தில் குடிகொண்ட உரப்புலி அங்காளேஸ்வரி அங்காள ஈஸ்வரி அங்காள ஈஸ்வரி தஞ்சம் என்றால் தஞ்சை நகர் சரணம் என்றால் சமயபுரம் என்றால் தஞ்சை நகர் சரணம் என்றால் சமயபுரம் கண்கொடுக்கும் கண்ணபுரம் கை கொடுப்பாள் அன்னையவள் சிரிப்பினிலே முத்துதிரோ தேவி என்றால் வாவியரோ இருப்பினிலே முத்துதிரோ அங்காள ஈஸ்வரி தேவி என்றால் வாழ்வடக்கும் நெருங்காதார் மேனி எல்லாம் நெருப்பாக கொதித்துவிடும் நெருப்பாக கொதித்துவிடும் கருவாயில் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி காசிந்தொரு மனதினிலே புலி அங்காள ஈஸ்வரி வேண்டி நின்றால் வினை களைவாள் வேப்பிள்ளையால் விழுந்திடுவாள் வேண்டி நின்றால் வினை அறிவாள் உரப்புலி அங்காள ஈஸ்வரி துணை இருப்பாள் அங்காள ஈஸ்வரி தாழ்வணிந்தால் போக்கிடுவாள் கடலுக்கு நீர் கொடுக்கும் காலமலை கருமாறி கடலுக்கும் நீர் குடிக்கும் உரப்புலி அங்காள ஈஸ்வரி நின்றாக்கு அருள் கொடுக்கும் அருள் கொடுக்கும் மகமாயி கருவாயிர் உயிர்க்கெல்லாம் மாறி கருமாறி கசிந்துரு மனதினிலே இசைந்திருக்கும் மகமாயி அங்காள ஈஸ்வரி ஒரு புலி அங்காள
நன்றி 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 நன்றி. ஆக தாயவளை தாழ்வணிந்தாலும் கூட ஆக மானித்தேர் சொல்ல செல்ல வேண்டும் என்ற காரணத்தினாலே எனக்கு சொந்தமானது என்னது அதுதான் என்னது அதுதான் என்னது யோ அதுதான் என்னது ரேட்டு அதுதான் என்னது யோ ஒன்னது தெரியாது என்னது ரேட்டு ஒன்னது கிடையாது என்னதுயா அட ஒன்னது என்னதுன்னு சொல்லியா அது என்னது மறுபடியும் ஒன்னது இருக்க என்னதுன்ற அப்புறம் ஒன்னதுன்ற யோ என்னதுன்னு சொல்லியா உள்ள போகுது வந்தீங்களே அது என்னது ஓ என்னதுன்னு கேக்குறீங்க எனக்கு சொந்தமானது அப்ப நீ மான் புடிச்சு போக மாட்டே நீ என்ன புடிச்சு போக மாட்டேன்னு சொல்றது இங்க வரையோ ஆமா கேக்குறது நான் புடிச்சுக்கிறேன் நீ என்ன அப்படி பிடிப்பியா அப்படி பிடிப்பியான்ற சரி நான் கேக்குறேன் சும்மா பிடிக்கிறது சொல்றியா இல்ல போட்டு நசுக்குவீங்க நான் என்ன வேணாலும் செய்வேன் என்ன தோணுதோ அதை செய்வேன் சரியா தாண்டிருச்சு நான் என்ன செய்யவே கடவுளே கடவுளே மைச்சட்டுக்காருக்கு அவதாரம் அவர் நீ இப்படி கேட்டீங்கன்னா அப்படி பிடிப்பியா அப்படி பிடிப்பியா என்ன கேக்குற ஆமா அப்படிதான் கேட்பேன் சரி சரிங்க உங்க பேரு கந்தவடன் இல்லையே பாரியா என்ன கந்தவடனா ஆமா கந்தவடன் அப்பா பேரு சடைய அம்மா பேரு சடச்சி அடச்சி என்னையா யோ என்னை நல்லா பாரியா உத்து பாரியா நல்லா உத்து பாக்க என்னைய பின்னாடி போய் பாத்துக்கிட்டு இருக்க என்னையா உத்து பாக்க சொல்ற யார் யா நீ முதல்ல நான் தான் நொய்த்தமையா நொய்த்தமையனா நைத்தமை யோ சின்ன வயசுல நம்ம ரெண்டு பேரும் கம்மா கடையில அம்மனை கட்டியா குளிப்போம்ல நைத்தமைய அப்படின்னா உங்க அப்பா நம்பி ஆமாயா உங்க அப்பா நம்பி ஆமா அப்படின்னா உங்க ஆத்தா உங்க ஆத்தா இல்ல உங்க ஆத்தா நங்கை மோனி அதுக்காக உன் சௌரியத்தை இல்லையா உங்க ஆத்தா நங்கை மோனி ஆமா மாப்பிள மச்சான் வீரத்தேவா இறங்கியா சின்ன பிள்ளையில இருந்து என்ன உன் பழக்கம் போலையா என்ன மாப்பிள யாராக்கு நினைச்சு பேச எனக்குமே அடையாளம் தெரியலையா சரி மாப்பிள சரி மச்சான் என்ன மாப்பிள தீ நம்ம ரெண்டு பேரும் சின்ன பிள்ளையில எப்படி விளையாடுவான் ஆமையா எல்லாத்தையும் மறந்துட்டமையா தீ நான் கூட தெரியாத ஆளுகிட்ட பேசுற மாதிரியே நான் பேசுறேன் சோரியா சின்ன பிள்ளைல நடந்ததெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா ஆமா ஆமா ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மச்சான் ஞாபகம் இருக்கா என்னையா நம்ம ரெண்டு பேரும் கம்மாயில குளிக்க போகும்போது டபுசர் எல்லாம் கலட்டி வச்சுட்டு கரையில ரெண்டு பேரும் ஒண்ணு கடிச்சுதான் விளையாடுவோம்ல ஞாபகம் இருக்கா ஐயா என்னையா பேசிக்கிட்டு இருக்க சின்ன பிள்ளைல நடந்தா போய் பேசிக்கிட்டு இருக்க சரி சின்ன பிள்ளைல டபுசர் போறதுல இப்ப போட்டுக்க எப்ப பார்த்தாலும் தூக்கி தூக்கி பாப்ப ஒரு விஷயம் மாப்ள இதெல்லாம் நல்லா ஞாபகமா சொல்றீங்கல்ல இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா இப்ப உங்க அம்மா இருக்காங்கல்ல யாரு நங்கை மௌனி யாரு தெரியுமா எங்க அத்தை சரி ஆமா எங்க அத்தையை உங்க அப்பா நம்பிராசனை கட்டி கொடுக்குற பொழுது உங்க குடும்பத்துல அவ்வளவு கஷ்டம் அப்ப நீங்க எல்லா பேருமா சேர்ந்து அப்ப சோத்துக்கு என்ன தெரியுமா சோத்துக்கு என்ன பண்ணா இல்ல சோத்துக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க எல்லாருமா வந்து எங்க வெள்ளிமலையில வந்து தங்கி திண்டு எங்க சொத்தையெல்லாம் அழிச்சு விட்டு உங்க அப்பனுக்கு ரோசம் வந்துருச்சு இனிமே மச்சிர வெள்ளியா இருக்கிறேன்னு அன்னை கிளம்பி வெள்ளிமலையை விட்டு வேலிமலைக்கு வந்துட்டீங்க நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிற பொழுது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல கருப்பாய் மக ஒரு உள்ள இருந்துச்சு ஞாபகம் இருக்கா ஆமா மூக்கு நொண்டி பூலதல்லி சீ வீச்சமா குளிக்கவே மாட்டா துணியை துவைக்க மாட்டா எந்த நேரமும் மண்டையை சொரிஞ்சுக்கிட்டே தெரியும் நீ மோசமான ஆளியா ஆனா அந்த பிள்ளையை விட்டு வைக்காம அவங்க அம்மா 100 நாள் வேலைக்கு போகிற நேரம் பார்த்து நீ போய் அந்த பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்து கையை பிடிச்சி இழுத்து அந்த பிள்ளை அவங்க ஆத்தாட்ட சொல்லி அவங்க ஆத்தா வீட்டில் இருந்த பெரிய விளக்கமாத்த எடுத்து வந்து உன்னை தலையிலே அடிச்சுச்சே ஞாபகம் இருக்கா விவரமா இங்கே ஒட்டங்குளத்தில் யாரும் கேட்டாங்களா உன் போயா அந்த பழக்கவழக்கத்தை குறைச்சுக்கிறேன் ஒரு பொம்பளை பிள்ளை நல்ல விளைய பிடிச்சானியா நல்ல பிள்ளைய போய் விளக்கமா தடி வர்ற இல்லையா நான் கேட்கிறேன் என்ன விளக்கமா தடிய சொன்னீல்ல ஆமா எத்தனை அடி அடிச்சது அடிக்க வந்து நான் ஓடிட்டேன் ஓடி ஒரு சீம கழுத்துல உட்காந்துட்டேன்னா அடிய பூரா எண்ணிக்கிட்டே இருந்தேன் மொத்தம் 32 அடி விழுந்துச்சு வந்த தலையில 32 அடி ஆமா ஏயா ஒரு நல்ல மனுஷன் சொந்தக்காரர் வந்து விலகப்படாத எதுக்கு தேவையா உன்னைய விலகி நான் தலையில அடி வாங்கவா போயா நீ இழுத்த அடி வாங்கு சரி சரி அப்ப நானு எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா எதுக்கு மழைன்னு சொன்னல ஆமா பொய் மழைங்கிறது பொய்யா மானுன்னு சொன்னல அதுவும் பொய் உன் தங்கச்சியை தான் தேடி வந்தேன் அப்ப மாமியால வச்சிருக்கிறது பொய் சும்மா சொன்னேன் தேடி வந்தது உன் தங்கச்சியை தான் அவ்வளவுதானே ஆமையா மச்சா நீ என்ன சரியா ஆமா மச்சா நீங்க என்ன சரியா மான துரத்தி வருவாரு போங்க ஏன் முன்னாடி உங்க முன்னாடி உள்ள காவல் காக்குது ஓ முண்டாட்டி ஏன் முண்டாட்டிமா ஆமா ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை தானே தங்கச்சி ஆமா இன்னொரு பிள்ளை யாரு அது வந்து உங்க தங்கச்சி எனக்கு தங்கச்சி இல்ல நான் என்னையா வேணும் மச்சின வேணும் மச்சின முண்டாட்டி என்ன வேணும் உனக்கு பொண்டாட்டியா ஆமா உனக்கு பொண்டாட்டி எனக்கு என்ன வேணும் என்னைக்கு தூக்கி போட்டு என் பொண்டாட்டியோ கும்பாபிஷேகம் பண்ணியா தெரியல டாய்
அப்ப உனக்கு முண்டாட்டி தங்கச்சி என்னையா? ஆமா. அப்படின்னா ஓ முண்டாட்டி என் தங்கச்சி. ஆமா. என் முண்டாட்டி ஓ தங்கச்சி. ஆமா. அப்ப ஓ முண்டாட்டி என் முண்டாட்டி. ஏன் முண்டாட்டி உங்க முண்டாட்டி உங்க முண்டாட்டி. இல்லையா, ஓ முண்டாட்டி என் முண்டாட்டி ரெண்டு பேரும் உள்ள இருக்காங்க. உள்ள இருக்காங்க. அடே அப்பா, இந்த நாடகத்துல நம்ம ரெண்டு பேரையா கொடுத்து வச்சாலு. ஆமா. அடே அப்பா, பாவம். உனக்கு ஒரு ஆளு எனக்கு ஒரு ஆளு. எல்லாம் கூட பரவாயில்ல, இங்க வாருங்களே பூரா தொங்கிருச்சு அம்பட்டும். அப்படியா? ஆமா. சரி 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 சரி. நல்லா இருக்கா தங்கச்சி? இல்ல சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளையில பார்த்தது. ஆமா. இப்ப ஆளு கொஞ்சம் முன்னு ஆளு நல்லா இருக்கு மச்சான். சின்ன பிள்ளையில மூக்க வடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா திரும்பி டர்ரு டர்னு இழுத்துக்கிட்டு தங்கச்சி இப்பவும் சொல்லிட்டு வடிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. மூக்கு வடியுமா? ஆனா இங்க வரும்போது நாங்க சிந்திரோம். இந்த துணியிலையா? துணியில தொடச்சு பிடிச்சே வெளியில வர்றோம். அப்படியா? அப்ப இன்னமும் வடியுது மூக்கு. கோடு விழுந்து போச்சியா? ஐயோ சி. ஆனா சின்ன பிள்ளையில ஒரு தங்கச்சி. ஆனா மச்சான் என்ன இங்க இருக்கல, ஓ இப்ப ஏன் தங்கச்சிக்கு அடையாளம் சின்ன மச்சான். உன் தங்கச்சி அடையாளம் எனக்கு தெரியுமியா? ஏய் என்ன 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 சொன்ன? என்ன என்னமோ சத்தம் போட்டியாம்ல? குத்தியா வாயில?